ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான 12 வீக்ஸ் ஸ்டடி பிளான் ஒன்று பார்த்துருந்தோம். அந்த 12 வீக்ஸ் பிளான் என்ன அப்படின்னு தெரியல, டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க, நான் அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் அந்த லிங்க் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ நம்ம வீக் 5க்கு வந்திருக்கோம். அந்த வீக் 5ல் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 12 வீக் ஸ்டடி பிளானில் உங்களுக்கு கொடுத்துருந்த percentages and simple interest, compound interest இந்த மூணுமே நான் கொடுத்திருப்பேன். அதுல percentages ரிலேட்டடான்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு பெரிய கடல் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எலெக்ஷன் பேஸ்டு சம்ஸ் வரும், salary பேஸ்டு சம்ஸ் வரும். ஸோ அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து வந்ததுன்னா உங்களுக்கு அது ஒரு பெருசா வந்துருங்கிறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அண்ட் பர்சன்டேஜஸ் நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போறோம், ஓகேங்களா? அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், பெய்ட் கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருந்தேன், பெய்ட் ப்ராக்டிஸ் கோர்ஸ். அதில் இப்போ கூட நீங்கள் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, எனக்கு பேசிக்ஸே தெரியாது மேம், நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், மேம் பிகினர் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குனே நான் ஆல்ரெடி அது ரிலேட்டடான வீடியோஸே மோர் தான் ஒரு 10 to 15 வீடியோஸ் போட்டிருப்பேன், ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்டு. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது எல்லாமே நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி, ஓகேங்களா? அந்த வட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? அந்த வட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்க, சேவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வட்டியும் வரும், இல்லை நீங்கள் கடன் எடுக்கிறீங்கனாலும் அதுக்கு வட்டி வரும், எப்படி வேணா இருக்கலாம். அந்த வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறாங்களா, இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறாங்களா? அதில் தான் அந்த டிஃபரன்ஸ் வரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சப்போஸ் நான் ஒரு 1000 ரூபா வச்சிருக்கேன், அந்த 1000 ரூபீஸை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் பேங்க்ல போய் சேவ் பண்றேன். வட்டி என்ன சொல்றாங்கன்னா 10% சொல்றாங்க. பட் ப்ராக்டிகலா பார்த்து இப்போ 10% இந்த பேங்க்ல உள்ள 5% இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வச்சிருக்கேன்ல, நான் 1000 ரூபீஸ் நான் டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் டெபாசிட் பண்றேன் அந்த இனிஷியல் அமௌண்ட்டு, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரின்சிபல் நான் கையில வச்சிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வச்சிருக்கேன். இந்த 1000 ரூபீஸ் வச்சோன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதான் அந்த வட்டி விகிதம்னு சொல்லுவாங்கல்ல, வட்டி அது 10% அப்படின்னு சொல்லி 10% per annum அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி மூலமா நாங்க கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 1000 ரூபாயில 10% இப்போ நான் என்ன சொல்றது 2 இயர்ஸ்க்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளோ இயர்ஸ்க்கு போடுறேன், 2 இயர்ஸ்க்கு போடுறேன். 2 இயர்ஸ்க்கு நான் சேவ் பண்றேன், ஓகேங்களா? ஸோ 1 இயர்க்கு முடியல என்ன ஆகும்னா, அந்த 1000 10% எவ்வளோ 100 ரூபீஸ் அதில் ஆட் ஆகும். ஸோ எவ்வளவு 1100 அப்படியே இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும்னா இன்னொரு 10% இந்த 1000ல ஆட் ஆகும். அப்போ எவ்வளோ ஆகும் 1200. ஆல்ஸ் நீங்கள் ஆட் ஆகிறதே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இன்ட்ரெஸ்ட் 100 ரூபீஸ் இருக்குல்ல, அது இதில் போய் சேர்ந்துக்கும். நெக்ஸ்ட் இயர் இன்னொரு 100 போய் சேர்ந்துக்கும், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரூபீஸ் 1200. அந்த 100 இருக்குல்ல, அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் 10%னா 100, செகண்ட் இயர் முடிவில் 10%னா இன்னொரு 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 200 தான், ஓகேங்களா? ஸோ அந்த 200ஐயும் இந்த 1000 ரூபாயும் சேர்த்து நமக்கு ஃபைனலாக எவ்வளோ ரூபாவா கொடுப்பாங்க, 1200 கொடுப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அமௌண்ட் அப்படி டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுக்க போகிறது அவங்க 1200 ரூபீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? வட்டி அப்படிங்கிறது வருஷம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா அப்படி 10%னா 100 ரூபா. அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ சப்போஸ் 3 வருஷம் போட்டிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 100 ரூபா, செகண்ட் இயருக்கு 100 ரூபா, தேர்ட் இயருக்கு 100 ரூபா. அது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கு. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, ஓகேங்களா? ஸோ இதுதான் இது நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதே ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1000 ரூபா நான் சேவ் பண்றேன் 2 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே 10% per annum தான் இருக்கு. 2 இயர்ஸ்க்கு நான் சேவ் பண்றேன் அப்படின்னா இது ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ஆகும் அப்படின்னா 1000 ரூபா நம்ம சேவ் பண்றோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் அந்த 1000 ரூபாய்க்கு 10%ங்கிறது என்னது 10% அப்படிங்கிறது 100. ஸோ இந்த 1000ம் 100ம் சேர்ந்ததுன்னா எவ்வளோ ஆகும், ரூபீஸ் 1100 ஆயிடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1100 இங்க எடுத்துட்டு வந்துடும். நீங்க ரூபீஸ்
இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ருபீஸ் 1100. இந்த 1100க்கு 10% எவ்வளவு? 110 ரூபா. கரெக்டா? 1100க்கு இது வந்து 110 ரூபா. ஸோ 1100 + 110 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? விச் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 1210. ஸோ 2 இயர்ஸ் முடிவில் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னன்னா 1210. ஓகேங்களா? இது இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் 1000 ரூபா, நீங்கள் 1000 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் 10% போது இந்த 100 ருபீஸ் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? திருப்பி செகண்ட் இயர்லையும் என்ன ஆகும்னா இதுவும் ஆட்லாம் பண்ண மாட்டாங்க. அதே ஒவ்வொரு இயரும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? திருப்பி 10% போது இன்னொரு 100. ஸோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் வந்து 200. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 210 ருபீஸ் வந்துடும். அதாவது மீனிங் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் பிரின்சிபல் வந்து சேமாவே இருந்ததுன்னா அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ சேம் இன்ட்ரெஸ்ட். லைக் இப்போ 10%னா ஒவ்வொரு வருஷமும் அந்த பிரின்சிபல் சம் வந்து ஒன்னாவே தான் இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுது அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆட் ஆகிருக்க அமௌண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 210 இருக்கிறதுக்கு 200. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட எப்போவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் ஆகிற வட்டி தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட அந்த வட்டி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை. பிரின்சிபல் அமௌண்ட் எல்லா வருஷமும் ஒன்னே தான் இருக்கும். அந்த வட்டி எவ்வளோ இருக்கும் அந்த வட்டிக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு வருஷமும் கான்ஸ்டன்ட்டாக அதே அமௌண்ட் தான் இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பிரின்சிபலோட வட்டி ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகுது. ஃபைனலாக மட்டும்தான் ஆட் ஆகும் மெச்சூரிட்டி டைமில். இங்கே வந்து அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இதுதான் பேசிக்கு. பட் நம்ம என்ன சொல்கிறது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்முலா இருக்குது. PNR/100 P × 1 + R/100 the whole power T அந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ் இருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஃபார்முலாஸ் மெத்தட் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் வந்து முக்கால்வாசி சம்ஸ்க்கு நம்ம வந்துட்டு பர்சன்டேஜ் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் சில சம்ஸ்க்கு நம்ம ஃபார்முலாஸும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலாஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் மெத்தட்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் மெத்தட்னா என்னென்னு தெரியலனா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கீழே எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விட்டுக்கலாமா, சில பேர் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் இந்த டாபிக் நான் விட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையை சொல்லணும்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை விட்டால் கூட நீங்கள் ப்ரிலிமினரி லெவலில் கிளியர் பண்ணுறது பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விட்டாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். பட் மெயின்ஸ் லெவலில் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் சம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த 5 மார்க்ஸ் ஈஸியாக விட்டுருவீங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சம்மாக இருக்கும். ஆனால் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் தான் உங்களுடைய டார்கெட், பேங்க்ல தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸை மட்டும் வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணி இதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய சேனல்ஸில் ப்ரிலிம்ஸை மட்டும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டீங்கன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. பட் மெயின்ஸு உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு பேங்க்கில் போய் நான் பிளேஸ் ஆகணும்னு ஒரு டார்கெட் இருந்துச்சுன்னா விடாதீங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது. உட்காந்து இப்போவே கூட ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பேசிக்ஸ் எல்லாமே என்னோட சேனல் இருக்குது. என்னோட சேனல் பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், எந்த சேனல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, அதாவது என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறதே வந்து ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின் தான் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நான் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்லே நான் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மெயின்ஸ் லெவலில் நீங்கள் டீச் பண்ணுறீங்களேன்னு யோசிக்காதீங்க. இதுக்கு கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நீங்கள் தனித்தனி கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம், ஆர் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் வரலாம். ஓகேங்களா? பட் மெயின்ஸ் லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்க ஏதோ அடிச்சு விட்றாங்க, நீங்கள் அடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க இந்த டாப்பிக்கை. ஓகேங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் பாருங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் given below using simple interest method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு பேசியிருக்காங்க. பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான்னு கொடுக்கலன்னா இட்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா காம்பவுண்டட் ஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருப்பாங்க. கொடுக்கல அப்படின்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? டேபிள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ABCDF ஒரு 6 பர்சன்ஸ் இருக்காங்க. 6 பர்சன்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், அமௌண்ட், ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதில் சில டேட்டாஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. பட் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முந்திரி கொட்டை மாதிரி ஃபர்ஸ்டே இந்த மிஸ்ஸிங் டேட்டாவெல்லாம் உட்காந்து கண்டுபிடிப்பீங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற 5 கொஸ்டின்ஸ்குள்ளே போவோம். அதில் நமக்கு தேவை இருந்ததுன்னா நம்ம அந்த மிஸ்ஸிங் டேட்டாவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி தேவை இருக்கும். பட் நீங்கள் ஃபர்ஸ்டே முந்திரி கொட்டை மாதிரி கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Find the difference between the just a minute. Find the difference between the rate of
இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏ அண்ட் தட் ஆஃப் த டி அப்படின்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது, கண்டிப்பா நம்ம டேபுலர் காலமா பார்த்தாலே தெரியுது ஏயோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மிஸ்ஸிங்காக தான் இருக்கு, டியோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மிஸ்ஸிங்காக தான் இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாதான் ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ வந்துருங்க, உங்களுக்கு பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டும் எவ்வளோங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது நான் பெர்சன்டேஜ் மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ வெறும் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏக்கு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதே ப்ரொசீஜர்ல தான் நீங்க டிக்கு நீங்களும் கொஞ்சம் சைட்ல கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு நான் இப்போ கண்டுபிடிக்க போறேன். ஏல 100% அப்படிங்கறத நம்ம எதை எடுத்துப்போம், பிரின்சிபல் எடுத்துப்போம். அந்த 100% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 78,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனல் அமௌண்ட் உங்களுக்கு நீங்க எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சாதான் எழுத முடியும். கரெக்டா? ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் X% போட்டுக்கிறேன். அந்த X% is equal to 154,440 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எழுதி இந்த X% நம்ம கண்டுபிடி வந்து எதோட தான் இருக்கும்னா அமௌண்ட்டோட தான் இருக்கும். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. X is equal to 100 into 154,440 by 78,000 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணீங்கன்னா 78,15,444 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ வந்துட்டு 198 அப்படின்னு வரும். ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டோடைய அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 198 அப்படின்னு வரும். ஆக்சுவல் டோட்டல் அமௌண்ட்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? பிரின்சிபல் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 98% இருக்கும். கரெக்டா? பட் 98% எவ்வளோ வருஷத்துக்குன்னு பார்க்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். இது வந்து மொத்த 7 வருஷத்துக்கும் சேர்த்து 98%. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 7 வருஷத்துக்கும் சேர்த்து 98%னா 1 இயருக்கு 98 டிவைடட் பை 7 பண்ணிக்கணும். புரியுதுங்களா? 98 டிவைடட் பை 7 எவ்வளவு? 14%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14% இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எழுத வேண்டியது அவசியமே இல்லை. டேரெக்டாகவே நீங்கள் இந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஸ்டெப்பை எழுதி 198ங்கிற இந்த ஸ்டெப்ல வருதா? ஸோ எக்ஸோட வேல்யூ 14% அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது அமௌண்ட்டோடைய பெர்சன்டேஜ். அமௌண்ட் தான் இவ்வளோ. அமௌண்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அப்படிங்கிறது 100%. ஸோ 100% பிளஸ் 98% அப்படிங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் உடைய பெர்சன்டேஜ். இன்ட்ரெஸ்ட் உடைய பெர்சன்டேஜ்ங்கிறது 7 வருஷத்துக்கு மொத்தமாக வந்திருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆனம் ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா 14% வரும். இதே ப்ரொசீஜர் வச்சு நீங்க டிக்கு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? டியோடைய நம்ம இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டியோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% வரும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ 14 minus 7 எவ்வளவு? 7%. ஸோ the difference is equal to 7%. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, that's all fine. Okay, next question போயிடலாம். Okay friends, next question பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the amount invested by C is rupees 1,10,000 and the time period for which C invested is what percentage of the time period for which F invested அப்படின்னு கேட்டிருக்காங்க. the amount invested by C is 1,10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது C உடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுக்கல, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுக்கல. அந்த ஏதாவது ஒரு டேட்டா தெரிஞ்சாதான் நம்ம ஏதாவது ஒரு டேட்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் இன்வெஸ்டட் பை சி அப்படின்னா தட் இஸ் கால்ட் பிரின்சிபல். ஓகேங்களா? பிரின்சிபல் வந்துட்டு சி உடைய பிரின்சிபல் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,10,000 இருக்கு. ஓகேங்களா? 1,10,000 கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டைம் பீரியட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபார் விச் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டைம் ஃபார் விச் எஃப் இன்வெஸ்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். இப்போதான் நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் போன வீக் முடிச்சோம். எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் என்னது? எக்ஸ் பை ஒய் இன்டூ 100%. கரெக்டா? நெக்ஸ்ட் நீங்க எக்ஸ் அப்படிங்கிறது சி உடைய நம்பர் ஆஃப் இயர்ஸா இருக்கும். ஒய் அப்படிங்கிறது எதோடைய நம்பர் ஆஃப் இயர்ஸா இருக்கும்? எஃப் உடைய நம்பர் ஆஃப் இயர்ஸா இருக்கும். எஃப் உடைய நம்பர் ஆஃப் இயர்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்ன ப்ரிலிம்ஸ் லெவலில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்குறோம்ல, இந்த இண்டிவிஜுவல் மேபி இப்போ இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறத கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் வேணால் இந்த மாதிரி கேட்கலாம். பட் ப்ரிலிம்ஸ்லையும் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ சி உடைய பிரின்சிபல் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருச்சா?
அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சியோடைய அமௌண்ட் வந்து 1,76,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 100% பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 1,10,000 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம 100% அப்படிங்கிறது பிரின்சிபல்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய பெர்சன்டேஜ் என்னங்கிறது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். கரெக்டா? அமௌண்ட்ங்கிறது 1,76,000, பிரின்சிபல் அப்படிங்கிறது 1,10,000 இருக்கு. ஸோ இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 66,000 வந்திருக்கும். கரெக்டா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு 66,000 இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? அதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. பட் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12% இருக்கா. ஸோ 12 into the number of years. So 12x% is equal to, இது வந்து the simple interest. ஓகேங்களா? simple interest of C. புரியுதுங்களா friends? So 12x% is equal to 66,000. So x is equal to 100 into 66,000 by 12 into 1,10,000 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? fine. ஓகே 0 0 எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ 11 இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வரும். 6 2 12 இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 5. ஸோ x is equal to 5. ஸோ the number of years is equal to 5 years. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 100% அந்த டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் அமௌண்ட் ஆர் பிரின்சிபல் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1,10,000 கொடுத்துருக்காங்க. நமக்கு டோட்டல் அமௌண்ட் தெரியுது. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது? டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். கரெக்டா? ஸோ அது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 66,000. அந்த 66,000 உடைய பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? அதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. ஸோ x% 12x% போடுறேன். ஸோ இது வச்சு கல்குலேட் பண்ணும்போது x உடைய வேல்யூ வந்துட்டு நமக்கு என்ன வருதுன்னா 5 years அப்படின்னு வருது. இதே ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஃப்க்கு கேட்டிருக்காங்க. இதே ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் எஃப்க்கும் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சியோட இயர்ஸ். ஓகேங்களா? சியோடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு 5 அப்படின்னு வருது. எஃப்ஓடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு 7 years அப்படின்னு வரும். இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறீங்க. பட் கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்னது? இந்த x by y into 100%, வாட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5/7 into 100% என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து நமக்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது the first option 71.42% அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு எல்லாமே நம்ம கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு கற்றுக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் நிறைய இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆல் த பர்சன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லா பர்சன்ஸோட அமௌண்ட்டும் நமக்கு இருக்கா இல்லை பியோடைய அமௌண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ கண்டுபிடிச்சிட்டு எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கரெக்டாக? ஸோ பியோடையதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பியில் அந்த 100% அப்படிங்கிறது என்னது? பிரின்சிபல். அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 56,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு தேவை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது தேவை. கரெக்டா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 12 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 12 yearsன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணாலே 12 into 8 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 96%க்கு கேல்குலேட் பண்ணணும். பட் நமக்கு அமௌண்ட்டே நம்ம டேரெக்டாக கேல்குலேட் பண்ணோம்னா 100 + 96%. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 12 into 8 நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் பர்சன்டேஜ் எவ்வளவோ அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ 12 into 8 அப்படிங்கிறது 96 வரும். நமக்கு வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவை, நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவை, நமக்கு தேவை அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்டுங்கிறது இந்த பிரின்சிபல் ப்ளஸ் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 196% எவ்வளவோ அதுதான் வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு வரும். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சது. x is equal to 56,000 into 196 divided by 100 அப்படின்னு வரும். இதுவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 9,760 அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் கால்குலேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கால்குலேஷன்ஸ்க்கெல்லாம் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்களே இதை ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுதுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ பியோடைய வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தோடதையும் ஆட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 1,54,440 எல்லாத்துலேருந்தும் எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய டோட்டல் அந்த சம் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,31,000
300 அப்படிங்கிறதா அதோடைய ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் ஃபாஸ்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறது அடிஷன் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எல்லாமே அப்ளை பண்ணி உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செகண்ட்ஸில் முடிக்க முடியும், ஒரு 5 டைம்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணாதான் நமக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும், எக்ஸாம்ஸில் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த்து கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அமௌண்ட் இன்வெஸ்டட் பை இ இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை எஃப் அப்படின்னு இருக்கு. இதுல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அமௌண்ட் அப்படிங்கிற வேர்டை பார்த்துட்டு இந்த ஃபைனல் அமௌண்ட் ரெண்டு, அதாவது இது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் ஒய் அப்படின்னா அது எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ 100%. அதுதான் ஃபார்முலா. பட் இதுல எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னே ஃபைனல் அமௌண்ட்டுங்கிறத எடுத்து வச்சுட்டு அதை நமக்கு டேரக்டாவே கொடுத்துருக்காங்க, மைனஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் அது தப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமௌண்ட் இன்வெஸ்டட்னா என்னது, சம் அப்படின்னு அர்த்தம். பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் இ என்னங்கிறதே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாதான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100% வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 into 20. வாட் இஸ் 15 into 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அரௌண்ட் 300 வரும். கரெக்டா? 300 plus 100. கரெக்டா? 300 அப்படிங்கிறது வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய பர்சன்டேஜ். கரெக்டா? 15 into 20 அது வந்து 300 வரும். பிளஸ் இந்த 100 போட்டிங்கன்னா நமக்கு தேவை 400% தான். நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது 15 into 20 அப்படிங்கிறது 300ன்னு நமக்கு தெரியும். அது வந்து வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். நமக்கு தேவை அமௌண்ட் உடைய ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்ங்கிறது 100 plus 300 which is equal to 400. புரியும் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா x is equal to 3,20,000 into 100 divided by 400 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 80,000 அப்படின்னு வருது. கரெக்டா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஈயோடது. எஃப்ஓடது என்னன்னு பார்க்கலாம். எஃப்ஓடது என்னன்னு பார்த்தீங்கன்னா which is equal to 50,000 இருக்கு. ஸோ 80,000 minus 50,000 is 30,000. ஸோ 30,000 பை தேங்க் அப்புறம் கீழே இருக்கிற டினாமினேட்டரில் என்ன வரும் அப்படின்னா 50,000 தான் வரும். 50,000 into 100% அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணால் 5 divided by 300 which is equal to பார்த்தீங்கன்னா 60. ஸோ the answer is 60% அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, மேபி ஏதாவது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு, நான் டக்குன்னு கோப்ப பண்ண முடியலன்னா திரும்ப சொல்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ் செஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பேசிக்ஸ் வீடியோ முடிச்சாச்சு. ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபாஸ்ட்டாக புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5th கொஸ்டின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, C invested for 10 years, find the respective ratio of amount invested for C to that of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? C உடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை C to that of the A. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் Cக்கும் Aக்கும் உள்ள என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சியோடது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ டியோட என்ன 220%, அதாவது 100 + அந்த 120% அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் அ மினிட், I missed the question. Okay, just I got it. Okay, so C ஓடது எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 12% கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 10 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 into 12 எவ்வளவு 120% அதாவது வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பட் நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா 100 + 120 which is equal to 220%. 220% is equal to 1,76,000 அப்படின்னு இருக்கு. நமக்கு தேவை 100% எவ்வளோ அப்படிங்கிறது தான் தேவை. ஓகேங்களா? is equal to x, just cross multiply. So x is equal to 100 into 1,76,000 divided by 100 into divided by 220 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்ம எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 22ல் பார்த்தீங்க அப்படின்னா it will go 8. ஓகேங்களா? this will become 8,000. 8,000 into 10 which is equal to 80,000 ஆக இருக்கும். ஓகேங்களா? 80,000 இருக்கா? நமக்கு ஆக்சுவல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் C to A அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? C is to A. A ஓடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 இருக்கு. ஸோ 80,000 is to 78,000 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 40 is to 39 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
40:39. Fine friends, okay. So நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க விட்டுறவே கூடாது. மெயின்ஸ் லெவல்ல உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் பேஸ்டாவும் கேட்கலாம். ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் கூட இந்த மாதிரி क्वेश्चंस மேபி உங்களுக்கு கால்குலேஷன் லெவல் கொஞ்சம் டஃபரா கேட்கனாலும் கேட்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு क्वेश्चन பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல்ல நீங்க இந்த மாதிரி क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஃபாஸ்டரா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேங்களா? என்ன கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? Ankit invested in different schemes அப்படின்னு இருக்கு. If he invested 1800 more in scheme A than scheme B and scheme A offers 10% interest rate compounded annually and B offers 20% interest rate at simple interest, he received rupees 2940 interest in 2 years அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே ஃபைன். Find the amount invested in scheme A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது என்ன எதுவுமே அவங்க கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க. ஸ்கீம் ஏக்கு, ஸ்கீம் பிக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதன் டோட்டலா அவனுக்கு 2 வருஷம் முடிவில் வர இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் ஏ அண்ட் ஸ்கீம் பி சேர்ந்து அவனுக்கு வர இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2940 வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஃபைண்ட் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ஸ்கீம் ஏல அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிளா இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கீம் ஏல வந்து ஒரு 1800 rupees அதிகமாக பண்ணியிருக்காங்க. கரெக்டா? 1800 rupees அதிகமாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்குமே ஒரே அமௌண்ட் தான். 1800 rupees மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்கீம் ஏல பொறுத்த வரைக்கும் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? +or-A +or-B +or-AB/100. கரெக்டா? ஸோ 2 வருஷத்துக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 தான் இருக்குது. ஸோ 10 + 10 + 10 × 10/100 which is equal to 10 + 10 is 20, 20 + 1 is 21%. So rate of interest வந்து 21% for scheme A. ஓகேங்களா? ஏக்கு. பிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 20% for 2 years. 20 × 2 எவ்வளோ? 40%. ஸோ பிக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 40% இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 61% வரும். இந்த 61% தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 61% அப்படிங்கிறதா 2940 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 61% தான் 2940. அதாவது ரெண்டு இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணா வரது தான் 2940 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்கீம் பியோடதை எப்படி பிரிச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத இதுல மேட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸ்கீம் பியோடதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, ஸ்கீம் ஏக்கும் ஸ்கீம் பிக்கும் ஒரே அமௌண்ட் தான். ஸ்கீம் ஏக்குறது 1800 rupees மட்டும் அதிகம். ஓகேங்களா? ஸோ அந்த 1800 rupees மட்டும் 1800 rupeesக்கு 1800 rupees அப்படிங்கிறது ஸ்கீம் ஏல அதிகம். கரெக்டா? ஸ்கீம் ஏல என்ன ஃபாலோ பண்றாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்றாங்களா? ஸோ அந்த 1800 rupeesக்கும் 10%, அதாவது இந்த 10% நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வச்சு கண்டுபிடிச்சோம். 10% இல்லை, ஸோ 21%. ஓகேங்களா? ஸோ 21 இது எப்படி நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 21% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1800 அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அதாவது 21/100 into 1800 வர 21 into 18 வரப்போகுது. 21% of 1800 எவ்வளோ? 21 into 18 வரப்போகுது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 21 into 18. ஸோ 21 into 18 அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 328 அப்படின்னு வரும். ஸோ இந்த 328 இருக்குல்ல, இந்த 328 இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 61% அப்படிங்கிறது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இதுலேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே லைக் என்ன சொல்றது, இந்த 1800 விட்டுட்டு உங்களுக்கு மிச்சம் இருக்கிறதோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றேன்னு? 1000 rupees அதிகமா இருக்கு ஸ்கீம் ஏல. ஸ்கீம் பிலையும் ஸ்கீம் ஏல மற்றபடி ஒரே அமௌண்ட். 1800க்கான நான் இதை எடுத்துக்கிட்டு இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வரும்னா 2562 வரும். இது வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 61%க்கு 2562 வருது. அப்போ இது வந்து நான் இப்போ 1%க்கு எவ்வளோ வரும்? 42 வரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1%க்கு 42. 61% வேணா 1%க்கு 2562 / 61. 1% அப்படிங்கிறது 42 வரப்போகுது. அப்போ 100% அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்?
100% அப்படிங்கிறது 4200 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 4200 அப்படிங்கிறது ரெண்டுக்குமே காமனா உள்ள அமௌண்ட். எக்ஸ்ட்ரா ஸ்கீம் ஏல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 1800. ஸோ scheme A is equal to 4200 plus 1800 which is equal to rupees 6000. So A invest பண்ணியிருக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஃபைனலாக ஸ்கீம் ஏ ஸ்கீம் பிக்கு சேர்ந்து வர இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2940 ரூபா, 2940 rupees இன்ட்ரெஸ்ட் சேருது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா 1800 rupees அதிகமா இருக்குல்ல ஸ்கீம் ஏக்கு, அந்த அதிகமா ஆயிருக்கிறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னா ஸ்கீம் ஏக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கோ. ஸோ 1800க்கு நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றேன்னா அதுக்கு 328 வருது. அதை நான் இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டா 61% எனக்கு எவ்வளவு வருதுன்னா 2562 வருது. ஸோ அந்த 1800 விட்டுட்டேன். 1800 விட்டுட்டு எனக்கு அதை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 4200 வருது. ஸோ ஸ்கீம் பியில் 4200 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கீம் ஏல இன்னொரு 1800 ஆட் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ப்ரொசீஜர் வைஸ் ஃபார்முலா வைஸ்லாம் போனால் கொஞ்சம் ஃபாஸ்டராக போகும். இது கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட்டராக யோசிச்சு பண்ணணும்னா இப்படி பண்ணலாம். அதுக்காக தான் நான் இந்த சம் உங்களுக்கு இந்த வே ஆஃப் ஒரு அப்ரோச்சும் இருக்குங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். Okay friends, இப்போ நம்ம next question பார்க்கலாம். The compound interest on a sum of money at 5% per annum for 3 years is rupees 2522 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, what would be the simple interest on this sum at the same rate and for the same period அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிற விதத்தில் தான் நம்ம இதை ஃபாஸ்டராக எப்படி போட முடியும் அப்படின்னு தெரியும். கரெக்டாக? அவங்க வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2522 கொடுத்துட்டாங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான அந்த பர்சன்டேஜ் நம்ம 3 இயர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்போம்? 5 வைப்போம். 2 இயர்ஸ்க்கு, அதாவது 5, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் அ மினிட். ஓகே, அதாவது 5 5 5ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு 5க்கும் கண்டுபிடிச்சோம்னா 5 + 5 + 5 × 5/100 அப்படின்னு போடுவோம். கரெக்டா? ஸோ 5 + 5 is 10. கரெக்டா? 25/100 is 0.25 which is equal to 10.25 வரும். அடுத்தது இந்த 10.25க்கும் இந்த 5க்கும் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10.25 + 5 + 10.25 × 5/100 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 10.25 + 5 is which is equal to 15.25 plus approximate பார்த்தீங்கன்னா இது ஒரு நமக்கு வரது பார்த்தீங்கன்னா 15.75 கிட்ட வரும். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். ஸோ 15.75% வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2522 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 5 இயர்ஸ்க்கு 5% ஃபார் 3 இயர்ஸ் தானது 5 × 3. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. கரெக்டா? தட் இஸ் 15%. ஸோ 15%க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 15% வேல்யூ வந்துட்டு நமக்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 2400 வந்துடும். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா 2400. நம்ம கால்குலேட் கூட பண்ண வேண்டாம், நம்மளோட ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா கூட 15% அப்படிங்கிறது 2400 வரும். ஸோ இந்த ஆன்சர் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் வேஸ் எல்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வேலை சொல்லி தரணும் அப்படிங்கிறதுனால சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். Okay friends, next question பாருங்க. A sum of money at simple interest amounts to rupees 825 in 3 years and to rupees 854 in 4 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The sum is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேர்ட் இயர்ல எவ்வளோ இருக்குன்னா 815 இருக்கு, ஃபோர்த் இயர்ல எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 854ன்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் இயர்க்கு இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபோர்த் இயர்க்கு இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணா 1 இயர்க்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? ஸோ 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 815 - 854 which is equal to 30. அதாவது 1 இயர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 39 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இப்போ நம்ம 4 இயர்ஸ்க்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 39 × 4 which is equal to 156 வருதா? 156 வந்துருது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த் இயர்ல நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 854. ஃபோர்த் இயர்ல
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம 156 கண்டுபிடிச்சிட்டோம். இதே 4th இயர்ல அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 854 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னது? அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 854 மைனஸ் 156 நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சும் பார்த்துக்கலாம், இல்லை நமக்கு ஈஸியாக சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா கூட ஆன்சர் வந்துட்டு 698 அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? 854 minus 156 is equal to 698. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்போவே நம்ம ஸ்மார்ட்டர் மெத்தட்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ப்ரிலிம்ஸ் லெவல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அந்த அப்ரோச் தெரிஞ்சிருக்கு, நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இது எல்லாமே நமக்கு தானாவே தோணும், நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The difference between the simple interest and compound interest on a certain sum at the rate of 15% per annum for 2 years அப்படிங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the compound interest on that sum at the rate of 8% per annum for 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு டாப்பிக்கே நான் தனியாக டீச் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஃபார்முலா மெத்தட் வச்சும் பண்ணலாம், இல்லை நம்ம யூஸ்வல் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 2 இயர்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 2 இயர்ஸ்க்குன்னா 15 into 2 எவ்வளோ வந்திருக்கும்? 30% வந்திருக்கும். இதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ வந்திருக்கும்? 15 plus 15 plus 15 into 15 by 100 அப்படின்னு இருக்கும். 15 into 15 is 225. 225 by 100 is 2.25. So 32.25 அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டா? ஸோ ரெண்டுடைய டிஃபரன்ஸ் அப்படின்னு என்னது? 32.25 minus 30 எவ்வளவு? 2. So difference is equal to 2.25%. இந்த 2.25% எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நீங்க 100% கண்டுபிடிக்கலாமா? ஓகே, 2.25% 900 அப்படின்னா 100% எவ்வளவோ அதுதான் அதோடைய பிரின்சிபலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம 100% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 40,000 வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு எழுதி வேணா காமிச்சிடுறேன். இதை மட்டும் 25% அப்படிங்கிறது 900 அப்படின்னா 2.25% அப்படிங்கிறது 100% equal to x அப்படின்னு பண்ணி நான் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. x is equal to 900 into 100 divided by 2.25 இருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆர் 225 மேல ஒரு 100 போட்டிங்கனாலும் வேலை முடிஞ்சது. 225 by 100 போட்டுக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரது வந்துட்டு 40,000 அப்படின்னு வரும். ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, இதோட முடியல. கொஸ்டின் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த சம்மை வச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 8% கொடுத்துருக்காங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் அ மினிட். 8% ஃபார் ஓகே 8% ஃபார் 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சம் அப்படிங்கிறது 40,000 கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ 40,000 நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. ஸோ 8 plus 8 plus 8 into 8 by 100 அப்படி 8 it's 64. 64 by 100 is 0.64. கரெக்டா? ஸோ 16.64% எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட் சம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு 100% அப்படிங்கிறது 40,000 இருக்கு அப்படின்னா நமக்கு தேவை வந்துட்டு 16.64% எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். 16.64% இதே மெத்தட நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 6,656 rupees அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன் தான். பட் நம்ம அதை எப்படி நம்ம ஈஸியாக கொண்டு போய் ஃபார்முலா மெத்தட், டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா மெத்தட் வச்சும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் ஆன்சர் வரப்போகுது. ஓகேங்களா? பட் 2-3 ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருக்கும். நம்ம கேல்குலேஷன் ஃபாஸ்டராக போட்டோம்னா அது நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இதோட நான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவை முடிச்சுக்கிறேன். லைக் இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அப்ரோச் பண்ணி ஜஸ்ட் நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் கூட உங்களுக்கு என்ன சொல்ற டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா. பட் நம்ம ப்ரிலிம்ஸ் லெவல்லே பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் நம்ம நாலேஜை நம்ம எப்படி அதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சம்க்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்போது உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் லெவல்லே ஆகட்டும், மெயின்ஸ் லெவல்லே ஆகட்டும். ஸோ உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனல்லேருந்து பெய்டு ப்ராக்டிஸ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே பெய்டு ப்ராக்டிஸ் கோர்ஸ் வாங்கியிருக்கோம். எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சு வைப்பேன். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடும் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்குறது, மேம் 5th வீக் ஆகிடுச்சு, நான் இப்போ என்னால் கோப்பப் பண்ண முடியுமா, இந்த ப்ராக்டிஸ் PDF கோர்ஸ் அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. டெஃபினட்டாக கோப்பப் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் சம்ஸ் தான். நீங்கள் அதை இப்போ கூட இல்லை, அந்த 4 வீக்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் இப்போவே நல்லா கோப்பப் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரல்ஸ் நீங்கள் அதை லேட்டராக கூட அந்த 4 வீக்ஸை கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5th வீக்லேருந்து நம்ம அந்த ஃப்ளோவாக போவோம். அந்த மாதிரி நீங்கள் எந்த வீக் ஜாயின் பண்ணாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெய்ட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.